திறக்கும் பொழுது கதவு மூடி இருக்கிறது. கோட்டை வர மூடிடுவாங்க சாயந்தரம் 6 மணிக்கு. மூடுன கதவுக்கு முன்னால ஐயா நிற்கிறார். ஆண்டவர் தானே சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சு தானே வந்தேன். கதவு மூடி இருக்கிறது. கதவு திறக்கும் வரை காத்திருக்க அனுமதி இல்லை. கதவை தட்டுவதற்கும் அனுமதி இல்லை. அதற்கு பதிலாக பிந்தினாலும் என் நாமத்திற்காக கீழ்ப்படிந்தானே என்று சொல்லி கர்த்தருடைய பலன் சிம்சோனுக்கு இறங்கினது. அந்த கதவு திறக்கப்படவும் இல்லை, தட்டப்படவும் இல்லை, திறக்கும் வரைக்கும் காத்திருக்கவும் இல்லை. அதற்கு பதிலாக அந்த கதவு உடைக்கப்பட்டது. இனி இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உனக்கு முன்பதாக இருக்கிற கதவு இனி திறக்கப்படுவதில்லை, உடைக்கப்படுகிறது. ஏன் பிந்தி போச்சு? இனிமேல காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை, தாளாட்டுவதற்கு நேரம் இல்லை, கொஞ்சுவதற்கு நேரம் இல்லை, குழாவதற்கு நேரம் இல்லை, 1000 கன்ஃபர்மேஷனுக்கு காத்திருக்க நேரம் இல்லை. காத்திருந்து ரிட்டையர்ட் ஆகி போன நிறைய பேர் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு ஐயா சொன்னார், ஐயா ரிட்டையர்ட் ஆன அப்புறம் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரல. அப்புறம் ஃபுல் டைம் தானே ஐயா? ரிட்டையர்ட் ஆன அப்புறம் ஃபயர் சர்வீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஐயா ரிட்டையர்ட் ஆன அப்புறம் ஃபுல்லா ஊழியத்து. இப்ப அதுக்கப்புறம் நீ வந்தா என்ன வராட்டேன் எல்லாம் ஒண்ணுதானே ஐயா. ரிட்டையர்ட் ஆன அப்புறம் என்ன ஊழியம் இருக்கும்? பேர பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, மார்க்கெட்டுக்கு போறது, இல்லாட்டி தான் மருமக துரத்திடுவாள். என்ன டிஎல் மூடி ஒரு நாள் லேட்டா வந்தார் வீட்டுக்கு. பாவம் மனைவி கேட்டாலும் என்னையா லேட்டுன்னு. இல்லம்மா ஒரு 2 ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டியதா போச்சு, அதான் கொஞ்சம் லேட். 2 என்ன புது கணக்கா இருக்கு? 2னா ஒருவேளை 2 பெரியவங்க ஒரு சின்ன பிள்ளையான்னு கேட்டாராம். அந்த கேட்டாங்களா மனைவி. இல்லம்மா 2 சின்ன பிள்ளைங்க ஒரு பெரியவர் அப்படின்னா. என்னையாச்சு உங்களுக்கு நல்லா தானே கணக்கு போட்டீங்க நேற்று வரைக்கும்? ஆமாம்மா, இந்த பெரியவர் வாழ்ந்து முடிச்சிட்டார். இனி டிசிஷன் எடுக்கிற எந்த உரிமையும் அவருக்கு இல்லை. ஆனா இந்த சின்ன பிள்ளை இனிமேதான் முடிவு எடுக்க போறாங்க. திருமணத்தில் முடிவு, உத்தியோகத்தில் முடிவு, படிப்பில் முடிவு, கர்த்தருக்காக எடுக்கிற முடிவு. இனிமேதான் முழு வாழ்க்கை அவர்கள் முன்பதாக இருக்கிறது. ஆகவே இவங்க முழு டிக்கெட். அவர் பாவம், அவர் 50 வயசு ஆயிடுச்சு, அதனால அவர் அரை டிக்கெட். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மனுஷனுடைய ராஜ்யத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. உலகத்துல முதல்ல இன்டர்வியூ பண்றாங்க, அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. பரலோகத்துல எப்படி தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி தெரியுமா? சுவிசேஷ ஊழியத்தில் எப்படி தெரியுமா? முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அப்புறம் தான் இன்டர்வியூ. மோசே வரியாப்பா, கொஞ்சம் டவுட்டுங்க ஐயா, கொஞ்சம் பேச்சு வர மாட்டாங்க. பேச தெரியாதா? நிஜமாவா? ஆமாண்டவர். அப்பாடா, எனக்கு ஒரு பாரம் தீர்ந்துச்சு. நீயும் பேசி நானும் பேசி எதுக்கு குழப்பம்? பேச தெரியாத ஆளுதான் எனக்கு வேணும். 430 வருஷமா நானும் அடகோழி மாதிரி இந்த நெருப்பு, இந்த அக்னி என்னதான் அந்த முச்செடியில காத்துக்கிட்டே இருந்தப்பா. ஐயோ, எந்த பாயிண்ட் நான் விட்டுருவாருன்னு பார்த்தா அதுவே எனக்கு குவாலிபிகேஷன் ஆகி போச்சு. விடமாட்டார் போல இருக்கேன். கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை விட வயசான ஆளு நானே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு என்ன ஆச்சு? அடடா, அதை சொன்னாலும் விடமாட்டார் போல இருக்கேன். இல்லாண்டவரே, நிறைய நமக்கு பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி இருப்பார், ஐ எம் சாரி மோசஸ், யூ ஆர் ஆல்ரெடி அப்பாயிண்டட். அப்பாயிண்டடா? இன்டர்வியூனா சும்மா ஃபார்மாலிட்டிக்குப்பா. அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ? பிறக்கும் பொழுது, தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு பிறக்கிற ஒரே சாதி நீங்களும் நானும் தான். தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது என் நாசனாக உருவாக்குகிறேன் என்று 49:5 கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்ததல்லவா? தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது கலெக்டராக அல்ல, டாக்டராக அல்ல, எனக்கு தாசனாக, பரிசுத்தவானாக, தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலனாக நான் உருவாக்கினேன். கொலோசியர் 1:15 சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் கலாத்தியர் 1:15 சொல்லுகிறது, தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்தது. ரொம்ப சிம்பிள். எப்போ இந்த வேலைக்கு வந்தீங்க? வேலைக்கு இப்பதான் வந்தேன், அப்பாயின்மெண்ட் அப்பயே கொடுத்துட்டாங்க. எப்போ? வயிற்றுல இருக்கும்போது. ஐ எம் ஆல்ரெடி அப்பாயிண்டட். சொல்லுங்க பார்க்கலாம். இன்டர்வியூனா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. ஒரு தூர இடத்துல ஒரு பையன் மெடிக்கல் காலேஜுக்கு போனான் சார். போனான்னு கேட்டாங்க, 20 lakhs இருக்கா? மார்க் அப்புறம் பார்க்கலாம் தம்பி, 20 lakhs இருக்கா? இருக்கு சார். இந்த அட்மிஷன் போட்டாச்சு சொல்லிட்டு எக்ஸாம் லெட்டர் கொடுத்தா. எக்ஸாம் என்ன சொல்லுவாங்க, ஹால் டிக்கெட்.
என்ன சார் காசு வாங்கிட்டீங்க, எக்ஸாம் நடத்துறீங்க. நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தம்பி, எக்ஸாம் எழுதி அந்த ஹால் டிக்கெட் எல்லாம் நீங்க கரெக்டா வரணும். சரின்ட்டு அந்த எக்ஸாம் எழுதுற நாளைக்கு போனானா 2 ஹால் உள்ள நுழைஞ்சோடனே அந்த நீங்க ஃபீஸ் கொடுத்துருக்கீங்க, டொனேஷன் எல்லாம் கொடுத்து, அப்ப நீங்க இந்த ஹாலுக்கு போங்க. அடுத்த பேர் நீங்க நான் ஒன்றும் கொடுக்கல சார், மார்க் நம்பி, அப்ப நீங்க அந்த ஹாலுக்கு போங்க. என்னடா டொனேஷன் கொடுத்தவங்களுக்கு ஒரு ரூம், கொடுக்காதவங்களுக்கு ஒரு ரூம். சரின்னு இந்த பையன் ராத்திரி எல்லாம் தூங்காம படிச்சுக்கிட்டு இந்த டொனேஷன் கொடுத்தவங்க ரூமுக்கு போனான். உள்ள போனோன்னா கதவை சாத்திட்டாங்க. போனா டேபிள் நிறைய சாப்பாடு, 3 மணி நேரம் சாப்பிடுவீங்க. என்ன சார் டொனேஷன் கொடுத்தவங்களுக்கு தான் எக்ஸாம், நல்லா சாப்பிடுங்க இருக்காங்க. 3 மணி நேரம் வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்? he is already appointed. சொல்லுங்க, எனக்காக சிலுவையில் ஆண்டவர் டொனேஷன் கொடுத்துட்டார் பிரதர். கர்த்தருடைய கரம் எனக்காய் விளைக்கரையும் செலுத்தி விட்டது. My donation is already paid, so I am already appointed in the name of Jesus. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. கதவுகள் திறக்கப்படுவதில்லை, உடைக்கப்படுகிறது. பிந்தி போன மனுஷன் ஆண்டவரின் கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்க சம்மதித்த அடுத்த வினாடி நடக்கிற முதல் அற்புதம் என்ன? இனியும் கதவுகளை தேடிக்கொண்டிருக்க, தட்டிக்கொண்டிருக்க, திறக்கும் வரை காத்துக் கொண்டிருக்க நமக்கு சூழ்நிலை நேரம் இல்லாததினால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதோ உனக்கு முன்பதாக இருக்கிற கதவு இனி திறக்கப்படாது, உடைக்கப்படுகிறது. ஏன் உடைக்கிறார் தெரியுமா? கதவு இருந்துச்சுன்னா, ஒருவேளை அது திறந்துச்சுன்னா மறுபடியும் மூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மளே ஒரு காரணம் ஆயிடும். அப்படிதான் பிரதர், எத்தனை முறை ஆண்டவர் கதவை திறந்தாரியா? என்னைக்காவது அந்த கதவை நிம்மதியா விட்டோமா, மறுபடியும் மூடிடுச்சு. திறக்குது. மனுஷனுடைய இருதயத்திலேயும் ஒரு கதவு இருக்கு. சம்பளம் வாங்குற அன்னைக்கு திறக்கும். வாங்க 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 அண்ணே வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஏய் அத்தையை வர சொல்லு, 2 நாள் நம்ம கோத்தகிரை பார்த்துட்டு போட்டு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் அல்சேஷன் டாக் தெரியுமா? வல்லு 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 வல்லு. அதை சாதி செல்லப்பாய் அவர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. நாய்கள் ஜாக்கிரதையும் போட்டுருந்துச்சா. எட்டு பார்த்தா ஒரு நாய் தான் இருந்துச்சான். அடுத்த நாயை காணப்படான்னு சொல்லி பார்த்தா யார் ஒரு ஆள் வந்தாங்க. ஓ அடுத்த நாய் இவர் தான் போயிருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும்போது இருதயம் திறக்குது. கண்ணே மணியே செல்லமே மல்லிகைப்பூ அல்வா எல்லாம் குறையில்லாம கிடைக்கும். 20ஆம் தேதிக்கு மேல பச்சை தண்ணி கிடைக்காது. அப்படிதானா? சொல்லுங்க. நீங்களும் ரொம்ப நல்லவங்க போல தெரியுது. கதவு திறக்குது. சொல்லுங்க, திறக்குது. தேசத்தின் கதவு திறக்குது, மூடுது. சுவிசேஷன் கதவு திறக்குது, மூடுது. ஆவிக்குரிய கதவு திறக்குது, மூடுது. ஆண்டவரும் டயர்ட் ஆயிட்டார். எத்தனை முறை திறக்கிறது? ஆகவே ஒரு முடிவு பண்ணிட்டாரு. தேவதூதர்களை பார்த்து, டேய் உடைச்சிருங்கடா, கதவு இருந்தாதானடா மூடுவீங்க, தூக்கிடுங்க கதவு. கதவே கிடையாதுமா உனக்கு முன்னாடி. எல்லா ஆண்டவர்கள் அலையில சொல்ல போகிறார். கதவுகள் பெயர்த்து எடுக்கப்படுகிறது. பொருளாதாரத்தின் கதவுகள் உடைக்கப்படுகிறது. ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற கதவுகள் உடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியம் செய்யக்கூடாதபடி இருக்கிற கதவுகள் உடைக்கப்படுகிறது. இனி ஒரு திறந்த கதவை நீ பார்க்க மாட்டாய். உடைக்கப்பட்ட கதவு உனக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா? broken doors. சும்மா திறந்து எத்தனை முறை திறக்கிறது? ஆண்டவர் பார்த்தா இந்தியாவில் இனி கதவுகள் திறக்கப்படுவதில்லை, உடைக்கப்படுகிறது. அதற்கு ஆண்டவர் அலையிலே சொல்ல போகிறோம். எத்தனை அரசாங்கம் மாறினாலும் இந்த உடைக்கப்பட்ட கதவு இனி மூடப்பட போவதில்லை. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன் வீட்டுக்காரர்களின் கதவு இனி திறக்கப்படாது, உடைக்கப்படுகிறது. பொக்கிஷத்தின் கதவுகள் இனி திறக்கப்படாது, உடைக்கப்படுகிறது. உடைச்சுவார் கர்த்தர். சும்மா எத்தனை முறை போட்டு திறக்கிறது? உடைப்பாரோ உடைக்க மாட்டாரா? 2வது காரணம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3-4 வார்த்தைகளில் பார்க்கிறோம். இரும்பு கதவுகளை உடைத்து வெண்கல தாழ்பாள்களை முறித்து. இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவங்களே கிடையாது. மல்கியா 3:10 தெரியுதோ தெரியலையோ, இந்த 45:3-4 எல்லாரும் ரொம்ப மனப்பாடம். எனிவே ஒரு வசனம் தெரிஞ்சதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏன் ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தினுடைய கதவை திறக்காம உடைக்கிறார் தெரியுமா? சார்
நம்ம வீட்டு தங்கம் நம்ம வீட்டு பீரோல இருக்கு. திறந்து எடுப்போமா உடைச்சு எடுப்போமா? நம்ம வீட்டு தங்கம் இன்னொருத்தர் வீட்டு பீரோல மாட்டிக்கிச்சு. ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க போல. ஐயா நம்ம சொத்துயா, கோத்தகிரி நம்முடைய சொத்து, 700 கோடி ஜனங்கள் நம்முடைய சொத்து, முதல் பதவி நம்முடைய சொத்து, ஞானம் நம்முடைய சொத்து, பரிசுத்தம் நம்முடைய சொத்து, சுகம் நம்முடைய சொத்து, சௌக்கியம் நம்முடைய சொத்து. இந்த சொத்துக்கள் எல்லாம் இன்னொருவன் கதவு இன்னொரு வீட்டில் வைக்க பூட்டப்பட்டிருக்கிறது, இன்னொருவன் லாக்கரில் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருவன் என்ன சொல்லுவாங்க பீரோவில் வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதானா இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் சொந்தமான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், உங்களுக்கும் எனக்கு சொந்தமான இந்த செல் ஆத்துமாக்கள் எல்லாம் இன்னொரு வீட்டு பீரோவில் வைத்து பூட்டப்பட்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் சாவியை தேடிக்கொண்டிருக்க முடியாது. மயிலே இறகு போடென்றால் போடுமா? ஆடுகிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை அப்பதான் காஃபி குடிக்க முடியும். பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் ஒரு ஐயா சென்னையில இருந்தாங்க. அவங்க சர்ச்சில் ஒரு அம்மா தினமும் போய், ஐயா எங்க வீட்டுக்காரங்க திட்டி தீக்கிறாரு. ஏமா திட்டுறாரு? ஒரு காரணம் எல்லாம் திட்ட மாட்டாங்க. ஆமா இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் பிடிக்க மாட்டேங்குது. சரி ஏன் இல்லைன்னு சொன்னேன். காலை எழுந்திரிச்சு காப்பி கேட்கிறாரு, பால் இல்லைன்னா கோவப்படுறாரு. அப்புறம் பாயாசம் கேட்கிறாரு, சேமியா இல்லைன்னா கோவப்படுறாரு. இல்லைன்னு சொன்னா பிடிக்காது. நீ ஏமா இல்லைன்னு சொல்ற? இருக்குன்னு சொல்லு. இருக்குன்னு எப்படியா சொல்றது? ஞானமா பேசணுமா? ஏன் இல்லைன்னு சொல்லி அடி வாங்கிட்டு இருக்க? சொல்லி கொடுங்க ஐயா. காலையில எந்திரிப்பாரு, காஃபி போடுன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? பால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏங்க பால் வாங்க வேண்டியது இருக்கு. காஃபி போடணும்னா பால் வாங்க வேண்டியது, அதுக்கு நீங்க எந்திரிக்க வேண்டியது இருக்கு, கடைக்கு போக வேண்டியது இருக்கு. உண்மைதானம்மா? சும்மா உட்காந்து சாமியை தேடிக்கிட்டு இருக்க கூடாது. எத்தனை வருஷம் தேடுறது? 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இனியும் தேடி பிரயோஜனம் கிடையாது. கதவுகள் உடைக்கப்படுகிறது. இந்த நாளிலிருந்து எழுதி வைத்துக்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கதவுகள் உடைக்கப்படுகிறது. மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். மறைந்திருக்கிற ஆத்துமாக்கள் வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். மறைந்திருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் வெளியே புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வரும்படி கதவுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். என்னால அதை பார்க்க முடியுது. உங்களால் பார்க்க முடியுதா? சொல்லுங்க. பக்கத்துல உடைச்சிட்டாரு. கதவுகள் உடைக்கப்படுகிறது. சொல்லுங்க. சுவிசேஷத்தின் கதவுகள், மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள் கர்த்தர் வெளியே கொண்டு வரப்படுகிறது. இன்னைக்கு அதை ஆண்டவர் செய்ய போறார். செய்வார செய்ய மாட்டார்? எப்படியும் அடுத்த வருஷம் கூப்பிட ஒரு அடிச்சு நினைக்கிறேன். அப்ப மீது பிரசங்கம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கிறேன். ஆனாலும் ஒரு முடிவுரை சொல்லாம முடிக்க முடியாது பாருங்க. ஏன் நம்மளை முந்தினவர்களா மாத்தணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். அது மாத்திரம் பார்த்து முடிக்க போறோம். யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள், குறிப்பாக 4 முதல் 8 வசனங்கள் வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டு பேதுருவும் யோவானும் ஒரே நேரத்தில் தங்கள் ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஒரே நேரத்தில். ஆனால் வயது நிமித்தம் யோவான் முந்தி ஓடினார், பேதுரு பிந்தி ஓடினார். பேதுரு வயசானவர், 50 வயசுக்கு மேல. யோவானுக்கு 30-33 வயசு. வயது நிமித்தம் பேதுரு பிந்தி ஓடினார், யோவான் முந்தி ஓடினார். ஆனால் மத்தேயு 10:1-2 வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது முந்தி ஓடின யோவானை அல்ல, பிந்தி ஓடின பேதுருவை தான் கர்த்தர் பிரதான அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முந்தினவன் பேதுரு. முந்தி ஓடின யோவான் அல்ல, பிந்தி ஓடின பேதுரு தான் கல்லறைக்கு உள்ளே சென்று தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பார்க்கும் பாக்கியத்தை பெற்றார். இன்றைக்கும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பேதுருவுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது ரகசியம் என்ன தெரியுமா? பிந்தினாலும் பேதுரு ஓடிக்கொண்டே இருந்தார்.
பிந்தி விட்டதற்காக தன் ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே இருந்த பேதுரு. எல்லாம் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்ல போகிறோம். ஜெபித்து ஜெபித்து பதில் கிடைக்கவில்லை என்பதற்காக ஜெபத்தை விட்டுவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கொடுத்து கொடுத்து பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக கொடுப்பதை நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சுவிசேஷம் அறிவித்து அறிவித்து பலன் இல்லை என்பதற்காக விட்டுவிடாமல் அறிவித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓடினை பிரயோஜனம் இல்லை என்று ஓட்டத்தை நிறுத்தி விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முந்தினவன் பேர். அங்கதான் நம்ம தப்பு செய்து விடுகிறோம். ஓடிக்கொண்டே இருக்கிற மனுஷன், நெஞ்சு மேல கை வச்சுக்கோங்க. ஓடிக்கொண்டே இருக்கிற மனுஷன், ஜெபித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கொடுக்கிறதை நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். துதித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனது ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ்வளவுதான். இந்த ஒரு சிம்பிள் தியரி தான் நமது சகலவற்றை நிச்சயிக்கிறதா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த போதகர் தெருப்பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இயேசு ஊமைகளை பேச வைப்பார், குருடர்களை பார்க்க வைப்பார் என்று ஒரு வித்தியாசமான செய்தி. அன்றைக்கு ஒரு ஊமை பையன் 23 வயசு பிறவி ஊமை வந்து, ஐயா இயேசு என்ன பேச வைப்பாரான்னு கேட்டார். ஆத்துமா கிடைச்சதுங்கிற சந்தோஷத்துல கட்டாயம் பேச வைப்பார் தம்பி, அதான அவருடைய வேலையை, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பையனை ரட்சிக்கப்பட்டுட்டான். 10 நாளாச்சு 20 நாளாச்சு பேசுற வழியை காணும். பாஸ்டர்கிட்ட கேட்பான், என்ன பாஸ்டர் இன்னும் ஆண்டவர்கிட்ட பேச வைக்க மாட்டாங்க. பொறுமையா இருப்பா, ஞானஸ்நானம் எடுப்போம், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு.